ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இந்த ரைட் ரொம்பவுமே சீனிக்காக இருக்குல்ல. இது எங்கே இருக்குன்னா கோவா மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குது. இந்த ரிவருக்கு அந்த சைடு இருக்கிறது மகாராஷ்டிரா. இப்போ நாங்கள் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்காக எங்கே போனாலும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் இந்த ரூட்டை தான் எடுத்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. நிறைய இடத்துல ரிவர் சைடே ட்ரைவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அங்கங்கே மலையெல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா சப்போரா ரிவரில் கயாக்கிங் பண்ண போகிறோம். அதாவது கோவாலேயே கயாக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ரிவர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சப்போரா ரிவர் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம போக போக அதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எங்கள் 2 பேருமே பயங்கர பிஸியாக இருந்ததுனால பெருசாக பிளான் இல்லாமல் தான் இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்கோன்ட்டு. பட் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்து 2 விஷயம். ஒன்று சர்ஃப் பண்ணோம், அடுத்து கயாக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி 4th டே கோவாவில் கயாக் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போன வருஷம் வந்திருந்தப்பயே சித்தாந்த் எங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கயாக் பண்ண போகிறீங்கன்னா எங்கள் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் இன்றைக்கி சித்தாந்தை மீட் பண்ண முடியல. அவர் ஏதோ ஒரு பார்ட்டி பிளான் பண்ணுறதுல பிஸியாக இருக்கிறதா சொல்லியிருந்தார். பட் அவரோட கலீக் யாரையும் அனுப்பி வைக்கிறதா சொன்னார். ஐ கெஸ் முன்னாடி போகிறாரில்ல, அவர் தான் சித்தாந்த் கீழே ஒர்க் பண்ணுறவர்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டராக பார்க்குறோம். எங்களுக்கு முன்னாடியே தான் போய்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஸ்பாட் பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எங்கேயாவது பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 100 மீட்டர் மட்டும் நடந்தீங்கன்னா போதும், டெஸ்டினேஷனை ரீச் ஆகிடலாம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா இருக்கும், அதுதான் உங்களோட அடையாளம். இந்த லொக்கேஷனையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இந்த பங்களாவை ஒட்டியே ரைட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கும். அதில் நடந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ரிவர் பேங்க் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து உங்கள் கயாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷத்துக்குமே நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. லைஃப் ஜாக்கெட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் படுத்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக லைஃப் ஜாக்கெட் என்ன ஆகும்னா தண்ணியில் இறங்கணுன்னே அப்படியே மேலே லிஃப்ட் ஆகிக்கும். இது லிஃப்ட் ஆகாமல் இருக்க மாதிரி லெக்கில் மாட்டுற மாதிரி பக்கிலோடு இருக்குது. அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் இல்லை இந்த கேமராலாம் இருக்குன்னா அது தண்ணி உள்ளே போகாத மாதிரி வாட்டர் சேஃப் பவுச் அவங்களே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் போட்டில் மாட்டி வச்சுக்கலாம். பத்தாவதுக்கு எங்கிட்ட ட்ரோன் வேறு இருந்துச்சா, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த பேக் கொடுத்தது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களை மீட் பண்ண சித்தாந்த் வந்தார். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்களும் தண்ணியில் இறங்கிட்டோம், அவரும் கிளம்பிட்டார். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் செஷன் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கயாக் பண்ணணும்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நாங்கள் முன்னாடியே தண்ணியில் இறங்கிட்டோம். இங்கே சிங்கிள் பர்சன் கயாக்கிங் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை 2 பேர் கயாக் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் புதுசாக கயாக் பண்ணுறீங்கன்னா ஒரு டபுள் பர்சன் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஒரு வைடான ரிவர். அதை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டபுள் பர்சன் போகிற மாதிரி கயாக் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, கோவாலேயே கயாக் பண்ண பெஸ்ட்டான ரிவர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சப்போரா ரிவர் தானே. அது ஏன்னு நான் சொல்கிறத விட இந்த ட்ரோனில் உங்களுக்கு நீங்கள் போகிற கயாக் பண்ணி போகிற ரூட்டை சுற்றி காட்டினா உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் ரைட் சைட் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். உங்களுக்கு ஹை டைடில் இது வழியாக போய் வெளியில் வருவீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ரிவர் எவ்வளோ வைடாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் போகிறது எப்படி போவீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை தாண்டி இந்த ஐலாண்டுக்கு ரைட் சைடு போவீங்க. ரைட் சைடு நீங்கள் நேராக ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா இந்த ரிவர் இங்கே ரொம்ப வைடாக இருக்கனால ஸோ உங்களுக்கு இப்போ இங்கே ஆப்போசிட்டில் அதாவது தண்ணி வரதுக்கு ஆப்போசிட்டில் கயாக் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே நிறைய ஐலாண்டில் பிரிகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கம்மியாக தேவைப்படும். ஸோ ஐலாண்டோட ரைட் சைடு போயிட்டு இப்போ இங்கிருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு சர்ச் மாதிரி, அங்கே போவீங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஸோ இந்த ஜர்னி தான் ரொம்பவே ஒரு டஃப்பான பார்ட். நீங்கள் இங்கேருந்து போகிறதுல பார்க்குறதுக்கு தான் என்னமோ பக்கமாக அந்த சர்ச் இருக்க மாதிரி தெரியும். பட் போக போக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டஃப்பான பார்ட்டை தாண்டிட்டிங்கன்னா அங்கே சர்ச்சிலிருந்து இன்னொரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு ஹை டைட் இருந்தாலும் போக முடியும், இல்லை லோ டைட் இருந்தாலும் போக முடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த டைமில் வந்தீங்கனாலுமே கிடைக்கும். இந்த மேங்க்ரூவ்க்குள்ளே கயாக் பண்ணுறதுமே சூப்பராக இருக்கும். இந்த மேங்க்ரூவ்னா நீங்கள் ரைட் சைடில் இந்த வாட்டர் தெரியுது பாருங்கள், அது ஓப்பனாக இருக்குது. அதில் அதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாருங்கள், அங்கங்கே தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் கயாக் பண்ணுவீங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கங்கே வெயிலே படாமையும் இருக்கும். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கயாக்கே பண்ணாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஐலாண்டோட ஆப்போசிட் சைடில் திரும்ப வந்த இடத்துக்கே ரீச் ஆகிறதான் பிளான். டோட்டல் டைம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கும். பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இந்த ரிவர் அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதில் கயாக் பண்ண எப்படி இருக்கும், இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
நாங்கள் போன வருஷம் வந்தப்போ இந்த முன்னாடி ஒரு சதுப்பு நில காடு தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே போய் ஆப்போசிட் சைடில் வெளியில் வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எங்களால் போக முடியல. ஏன்னா இது வந்து லோ டைட். லோ டைட்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது கடலோட நீர் மட்டம் எப்பவுமே ஒரே லெவலில் இருக்காது. ஒரு 2-3 அடி மேலே போகும், இல்லைனா வந்து கீழே வரும். ஸோ இந்த டைம் வந்து கீழே இருக்கனால நம்மளால் உள்ளே போய் கயாக் பண்ணிங்கன்னா வேரெல்லாம் இடிக்கும், உங்களோட போட் சிக்கிக்கும். ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணணுன்னா, அதாவது வந்து இந்த டைமை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, டேட்டும் பார்க்கணும். ஏன்னா இங்கே வரதுக்கு பெஸ்ட்டு டைம் எதுனா காலையில் வந்து 7 to 9 இந்த டைமில் கயாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக சன்லைட்டும் ரொம்ப உறுத்தாது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 7 to 9 மணியில் எப்போ ஹை டைட் இருக்கோ அந்த நாள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் உங்கள் கயாக்கிங்கை செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஹை டைட் லோ டைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று நீங்கள் சித்தாந்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து உள்ள மேங்க்ரூவ்க்குள்ளே போகணும், அப்போ நாங்கள் என்னைக்கு எந்த டைமில் வரும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார். இல்லைனா ஆண்ட்ராய்டு இல்லை ஆப் ஸ்டோரில் ஃபிஷிங் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் அன்னன்னைக்கு இந்த டேட்டாவை செக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரோன் ஒரு ஐலாண்ட் காமிச்சல, இப்போ அங்கே தான் வந்து கயாக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கயாக் பண்ணுறது அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக 2 ஐலாண்ட் இருக்குது. ஸோ வர ரிவர் வாட்டர் 3 இடத்துல பிரிகிறதுனால நமக்கு வந்து வாட்டர் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோவாவில் எங்கேயாவது கயாக்கிங் புக் பண்ணலான்னு பிளான் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல 2500 to 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் ஃபைனலாக அவங்க யார்கிட்ட அனுப்புவாங்கன்னா இவங்ககிட்ட தான் அனுப்புவாங்க. ஸோ கமிஷன் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் இவங்ககிட்டயே வந்து டேரெக்டாக வந்து கயாக் பண்ணிக்கிறது தான். கயாக்கிங்கில் பேடில் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இப்படி ஆப்போசிட்டில் பிடிச்சிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு போட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. அடுத்து வந்து பேடில் பண்ணது ரொம்பவுமே ஈஸி தான். போட்டுக்கு க்ளோஸில் வச்சுட்டு ஸ்லோவாக பேடில் பண்ணிங்கனாலே கயாக்கிங் போட் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். இதுவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கு ரொம்ப க்ளோஸில் வச்சுட்டு பேடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத உங்களாலேயே பார்க்க முடியும். பட் முக்கியமான விஷயம், ஒரே சைடு திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்து இப்போ நீங்கள் வந்து போட்டை வந்து ரைட்டில் திருப்பணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேடில் நல்லா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே லாங்கில் வந்து இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைட்டில் திரும்புது. அதே போல் லெஃப்ட்டில் திருப்பணும்னா ரைட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பினீங்கன்னா அழகாக வந்து கயாக்கிங் போட் வந்து லெஃப்ட்டில் திரும்பிடும். அதே போல் ரிவர்ஸில் போனால் பேடில் ஆப்போசிட் சைடு திரும்பி பிடிச்சிட்டு ரிவர்ஸில் பேடில் பண்ணிங்கன்னா பாருங்கள் அப்படியே டக்குன்னு போட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கயாக்கிங்கில், இப்போ நீங்கள் ஏதாவது வந்து செல்ஃபி எடுக்கிறோன்னு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் நீங்கள் லீன் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து ஷோல்டரை லீன் பண்ணிங்கன்னா அழகாக வந்து போட் வந்து கவுந்துடும். ஸோ அதில் நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, மாடரேட்லி ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சர்ச் தெரியும். அங்கே தான் வந்து நம்ம டெஸ்டினேஷன். அங்கே போகிறது தான் ரொம்பவுமே கஷ்டமான பார்ட். இங்கேருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ரிவருக்கு ஆப்போசிட்டில் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவருமே ரொம்பவுமே ஆகலாம். பட் இது வந்து ஒன்றும் முடியாத காரியம்லாம் இல்லை. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா ஈஸியாக போயிடலாம். பட் அப்படி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பரிசல் ஓட்டுறவங்களோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பரிசல் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அக்கறைக்கு போகணுன்னா ஆற்றோட ஓரத்துலேயே வந்து ரிவருக்கு ஆப்போசிட்டில் போவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே டக்குன்னு திரும்பி அந்த ஆற்றோட ஃப்ளோவில் ரிவரோட ஃப்ளோலேயே வந்து ஆப்போசிட் சைடு போயிடுவாங்க. அதாவது கிராஸாக போவாங்க. போயிட்டு திரும்ப அங்கேருந்து எகெயின் அவங்களோட டெஸ்டினேஷன் ஈஸியாக வந்து அந்த கரையோரமாக ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்புறம் ரிவரோட ஃப்ளோவில் அப்படியே லைட்டாக போட்டை திருப்பி அப்படியே சைடாக போய் அந்த அக்கறைக்கு போயிடுவோம். அங்கேருந்து வந்து நம்ம திரும்ப வந்து சர்ச்சுக்கு வந்து கயாக் பண்ணி போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி வாட்டரோட ஃப்ளோவை யூஸ் பண்ணி நீங்கள் கயாக் பண்ணிங்கன்னா டயர்டாகாமல் எவ்வளோ பெரிய ரிவராக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஆப்போசிட் சைடு ரீச் ஆகிடலாம். ஸோ சர்ச் வந்தாச்சு. இங்கிருந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போகிற ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கயாக்கிங் ஜெர்னி எப்படி இருக்குன்னு நான் எதுவுமே பேச மாட்டேன், ஜஸ்ட் அந்த கிளிம்ஸ் உங்களுக்கு அங்கங்கே காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings.
You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted. You've been gifted with the evil voodoo. இன்றைக்கி கயாக் பண்ணதில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட் வந்து இதுதான். இங்கே வந்தால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேடில் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கரையிலேருந்து வந்து நம்ம ட்ரோன் விட்டு பார்த்தோம். சரி, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ட்ரோனை விட்டால் நம்மளை நாமளே வந்து எடுத்துக்கலாமேன்ட்டு பறக்க விட்டோம். ஸோ ஐடியா நல்லா இருந்துச்சு, ஃபுட்டேஜஸுமே நல்லா இருந்துச்சு. ஒருவேளை உங்ககிட்ட யார்ட்டையாவது ட்ரோன் இருந்து பறக்க விட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த நல்லா பதிய வச்சுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக ட்ரோன் தண்ணியில் தான் போகும். ஃபஸ்ட்டு கயாக் பண்ணும்போது நீங்கள் ட்ரோனை விடணுன்னா கயாக்கிங்லேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து ட்ரோனை பறக்க விடுறதுலையுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 50% பேட்ரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 50% ட்ரோனை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் வந்து ரிட்டன் டு ஹோம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கயாக் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. ஸோ கண்ட்ரோலர் அந்த லொக்கேஷனை தான் வந்து மெமரியில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பெடல் பண்ணி வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அது நீங்கள் ரிட்டன் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே தான் போகும், உங்ககிட்ட வராது. அடுத்த பாயிண்ட் வந்து, ஸோ நீங்கள் கயாக் பண்ணும்போது உங்ககிட்ட லேண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கயாக்கிங் வந்து ரிவரோட ஃப்ளோவில் லைட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து லேண்ட் பண்ணுறது வந்து நல்லா க்ரூஷியலாக பார்த்து தான் லேண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து ஸோ இப்போது ட்ரோன் பக்கத்தில் வருதுன்னா டக்குன்னு அதை பிடிக்கணுமேன்ட்டு நீங்கள் லீன் பண்ணிடக்கூடாது. லீன் பண்ணிங்கன்னா நீங்கள் கவுந்துடுவீங்க தண்ணியில். ஸோ ட்ரோனும் கீழே வந்து தண்ணிக்குள்ளே போக சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த நார்மல் மோடோ இல்லை வந்து சினிமேட்டிக் மோடோ யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரோனை இறக்கும்போது அதை உங்களை ஒரு அப்டக்கலாக நினச்சி தள்ளி போயிடும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுட்டு ரொம்ப சேஃபாக ஸ்லோவாக தான் லேண்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சருமே இருக்காது, அப்டக்கிள் அவாய்டன்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணி உங்கள் பக்கத்தில் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வர போட்டுமே தள்ளி தான் போய்கிட்டு இருக்கும் தண்ணியில். ஸோ ரொம்ப க்ரூஷியலாக தான் பிடிக்கணும். அடுத்ததாக இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கயாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லேண்டில் ஒரு சேஃபான ஸ்பாட்டாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களால் எடுக்க முடியலனா ட்ரோனை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு லேட்டர் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். பட் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு சேஃப் ஸ்பாட் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் கயாக் பண்ணும்போது உங்களால் ட்ரோனை லேண்ட் பண்ண முடியலனா ஒரு சேஃப் ஸ்பாட்டில் போய் நீங்கள் லேண்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் ஒரு 10% பேட்ரி இருக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேட்ரி கிரிட்டிக்கல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதுவே ஓவர் ரைட் ஆகி ஸ்டார்ட் ஆன இடத்துல போய் லேண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக தண்ணியில் தான் போகும். ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஸ்பாட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு அமேசிங்கான பெரிய ரிவரில் கயாக் பண்ணலாம். கோவா வந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.